Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, December 3, 2025 newspaper, The Hindu newspaper இருக்கிற important articles discuss பண்ணலாம். Today's topics are the dismal state of India's environment, a template for security cooperation in the Indian Ocean, why the SIR needs to be completely digitized. So the first article is related to environmental degradation and environmental governance. So the article argues that environmental degradation in India is worsening due to weakened safeguards, poor enforcement, and neglect of community rights, calling for a complete policy overhaul and cooperative federalism. See, இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு ஜென்ரல் ஆர்டிக்கல். ஓவராலாக வந்து நாட் அ பர்டிகுலர் இஷ்யூ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ ஓவராலாக என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனுக்கு வந்து நம்ம கவர்னன்ஸ் சைடோடைய கரெக்ஷன்ஸ் பண்ணணும், பாலிசியெல்லாம் கரெக்ட் பண்ணணும், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், கம்யூனிட்டி ரைட்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாதிரி ஓவரால் என்னென்ன ரீசன்ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். வெரி சிம்பிள் ஆர்டிக்கிள், நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. The article argues that India is facing a deep environmental crisis due to policy dilution. So மேஜராக நம்ம இதுக்கு முன்னாலே 2-3 issues நம்ம பார்த்தோம். What are they? Delhi's air pollution பார்த்தோம், then டஸ்ட் பொல்யூஷன் பார்த்தோம். ஸோ இதிலெல்லாம் வந்து நம்மளை மேஜராக நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ நாட் ஓன்லி த என்விரான்மெண்டல் ரீசன்ஸ், அதாவது என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டபிள் பர்னிங் அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்றது, அப்புறம் வந்து இந்த அதர் பொல்யூஷன் கிராக்கர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸை மட்டும்தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க, கிளைமேட்டிக் ரீசன்ஸ் மட்டும்தான். பட் ஆக்சுவலி நம்ம அதையும் தாண்டி என்ன பார்க்கணும்னா, ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ இங்கே இருக்குது, அதாவது ஃப்ராக்மெண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபியூ ஆர்டிகிள்ஸ்லேருந்து நோட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு இதுதான் ஓவரால் ஒரு வியூ தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா பொல்யூஷன், எல்லா இஷ்யூஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் த ஒரு ஒரு ப்ராட் டாபிக் இது, என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். ஆல்சோ த இஷ்யூஸ் ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கதும் ஒரு ப்ராடர் வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் சொன்ன மாதிரி டீப் என்விரான்மெண்டல் கிரிசிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கவர்மெண்ட் சைடு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பாலிசி டைல்யூஷன், weak enforcement, and unchecked exploitation of natural resources, especially in the last decade. So it highlights 3 reason concerns. So example with data கூட இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கா, ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So what are the 3 concerns? Aravalli mining changes, Delhi's annual pollution crisis, uranium contamination in groundwater. Let's see each one in detail here. ஸோ ஆரவல்லி மைனிங் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது 100 மீட்டர் ஹைட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆரவல்லி ரேஞ்சஸில் 100 மீட்டர் ஹைட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து கவர்மெண்டோடைய இந்த ரூல்குள்ளே வராது. அதாவது அது கவர்மெண்டோடைய ப்ரொடெக்ஷன் வந்து அந்த 100 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு வந்து கிடையாது, மைனிங் ரூல்ஸ்லேருந்து கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா 90% ஆஃப் த ஆரவல்லிஸ் ஃபால் அண்டர் திஸ் த்ரிஷோல்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஜஸ்ட் ஒரு 10% தான் வந்து இல்லீகல் மைனிங்லேருந்து அந்த ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கிற ஹில்ஸை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லாமே 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறனால இட்ஸ் அ லூப் ஹோல் மாதிரி, இல்லீகல் மைனிங்க்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி அதில் இருக்குது. ஸோ ஆரவல்லிஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் ப்ரிவென்டிங் டெசர்டிஃபிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ஆக்டிங் அஸ் NCR's green barrier. தென் கமிங் டு த செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏர் பொல்யூஷன். இது நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். ஸ்டில் ஒரு டேட்டா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சி. ஆனுவல் ஸ்மாக் இன் டெல்லி, PM 2.5, டஸ்ட், ஸ்மோக் காஸ் சிவியர் ஹெல்த் கிரிசிஸ் வித் டேட்டா. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? 34,000 டெத்ஸ் ஆனுவலி இன் 10 cities. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிற மாதிரி, whenever you are mentioning the issue, சப்போர்ட் வித் சம் டேட்டா, சப்போர்ட் வித் சம் எக்ஸாம்பிள். அது வந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சரை இன்னும் வேல்யூ அதிகமாக வந்து ஒரு எக்ஸாமினருக்கு வந்து அந்த உங்கள் ஆன்சரை வந்து ஒரு செப்பரேட்டாக அதை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ
இங்கே ஒரு டேட்டா இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இட் கன்சிடர்ட் a slow motion public health emergency. Coming to the third issue, uranium contamination in groundwater. ஸோ அதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. CGWB found 13 to 15% Delhi samples above permissible uranium levels. Punjab and Haryana show even greater contamination. Because of this, we have long-term health risks, kidney damage, cancer, developmental issues, etc. So all these are issues, environmental degradation are examples supported with the data. Now, what are the reasons for this? இதுக்கான reason வந்து not exactly climatic reasons alone. அப்ப என்னென்ன ரீசன்ஸ் மேஜரா இந்த ஆர்டிக்கிள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டியூ டு பாலிசி டெசிஷன்ஸ் such as dilution of legal protections. First example, Forest Conservation Amendment Act வந்து ப்ராடர் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. நாட் வெரி பர்ட்டிகுலர். ஸோ இப்படி எக்ஸம்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ல தேவை ரிசர்வேஷன் உண்மையிலேயே கன்சர்வேஷன் தேவைப்படுற ஏரியா வந்து அந்த இடத்துக்கு அந்த கன்சர்வேஷன் பாலிசிக்குள்ளவே அது வந்து உட்படுறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து இஐஏ டிராஃப்ட் 2020 என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், வீக்கர் பப்ளிக் ஹியரன்ஸ், போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். இந்த போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம ஃபியூ டேஸ் எகோ ஒரு ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதாவது ஒரு பில்டிங் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த போஸ்ட் ஃபேக்டோ கிளியர் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து போய் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருந்தது. பட் அப்படி இருந்தா அந்த என்விரான்மெண்டல் சப்போஸ் அந்த நம்ம பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னால பண்ண டேமேஜ்க்கு வந்து என்ன கிளியரன்ஸ் உங்களால வந்து குடுக்க முடியும்? ஆஃப்டர் போஸ்ட் ஃபேக்டோவா இருந்துச்சு அப்டின்னா, அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து டேமேஜ் இருக்குது அப்டின்னா, நம்ம அந்த க கிளியரன்ஸே நம்ம குடுக்காம இருப்போம். இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போய் கிளியரன்ஸ் வாங்குறாங்க ஃபீ குடுத்து, அதாவது இந்த மாரி பேமெண்ட் குடுத்து வாங்குறாங்க அப்டின்னா, அப்ப அந்த டேமேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுக்கு வந்து நம்ம என்ன வந்து பதில் சொல்ல முடியும்? ஸோ அதோடைய ஃபுல் எசன்ஸே போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் உடைய எசன்ஸையே வந்து டேமேஜ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலா நம்ம ஆர்கியூ பண்ணோம். தட் இஸ் அ வெரி பிக் லூப் ஹோல் இன் அவர் பாலிசி. CRZ 2018 Eased Coastal Development Norms, தென் போஸ்ட் ஃபேக்டோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தா வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஆல்ரெடி நான் பலமுறை உங்களுக்கு எல்லா ஆர்டிகிள்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்த எல்லாத்துலேயுமே நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது வி ஆர் வெரி குட் இன் பிளானிங், வி ஆர் வெரி குட் இன் பேப்பர். அதாவது டிசைன் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பிளான் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுப்போம். பட் வாட் இஸ் லேக்கிங் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். Implementation of policies in India is very poor always. So அப்போ weak enforcementல environmental industry accused of bypassing due process. National Clean Air Program underfunded. Yes, funding is also one of the main issue. Electoral bonds data alleged corporate influence on environmental clearances. Then another one reason is targeting local communities. Government blaming FRA for forest laws. Forest Rights Act. அதாவது கம்யூனிட்டி லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆதிவாசி கம்யூனிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கறதுனால அதனால வந்து நிறைய ஃபாரஸ்ட் லாஸ் ஏற்படுது. அத வந்து ஒரு லூப் ஹோலா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் NTCA ப்ரொபோசல் டு எவிக்ட் 65,000 ஃபேமிலிஸ் ஃபார் டைகர் ரிசர்வ்ஸ். இதையும் நம்ம ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணோம். டைகர் ரிசர்வ் வந்து ஒன் எக்ஸாம்பிள் யூ கேன் கோட் ஹியர் இஸ் மாதேவ் வைல்ட் லைஃப் சாங்சுரி கோவால. ஸோ அதுதான் நம்ம ரீசெண்டாக பார்த்தது. அந்த டைகர் ரிசர்வ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபேமிலிஸை இன்ஹாபிட்டன்ஸை வந்து ரீலொகேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அன் அனதர் இஷ்யூ. ஸோ அதாவது லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து இதனோட பிளேமை வந்து முழுக்க முழுக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் மேலே கொடுத்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஆத்தர் சொல்ல வருது. சீன் அஸ் பிட்டிங் என்விரான்மெண்ட் வர்சஸ் பீப்புள் unnecessarily. ஸோ ஃபைனலி வாட் நீட்ஸ் டு சேஞ்ச்? ஆத்தர் வந்து அழகா சொல்யூஷன்ஸும் அதில் சஜஷன்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டாப் ஆன்கோயிங் எக்காலஜிக்கல் டேமேஜ். Halt diversion in Great Nicobar, Hasdeo Aranya, Himalayan region. Crack down on illegal mining. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற டேமேஜஸ், எக்காலஜிக்கல் டேமேஜஸ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க.
எக்ஸாம்பிள்ஸ் ஆரவல்லிஸ் குடுத்துருக்காங்க. கிரேட் நிக்கோபார் நம்ம வந்து 2, 3 டைம்ஸ் நம்ம அந்த ஆர்டிக்கிள் பார்த்துட்டோம். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா உள்ளது. ஸோ அது. ஸ்டாப் தட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வே ஃபார்வர்ட் குடுக்குறாங்க. ரிவ்யூ அண்ட் ரீஃப்ரேம் பாலிசிஸ். Forest Conservation Act amendments, restore strong EIA norms, strengthen National Green Tribunal, end post facto environmental clearances. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அது எல்லாமே ஓவராலாக ஒரு பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அடாப்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அடுத்தது. ஏர் பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ரிக்வயர் ரீஜனல் மல்டி ஸ்டேட் கோஆர்டினேஷன். இந்த பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம். Air pollution is not something related to Delhi or North India. Even அந்த ஏர் பொல்யூஷன் இஷ்யூ வந்து இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. இட் இஸ் அ ரீஜனல் இஷ்யூ. பிகாஸ் ஹிமாலயா இருக்கிறனால அங்கேருந்து ஏர் வந்து பொல்யூஷனை கடத்தி பாகிஸ்தான் அந்த ரீஜனுக்கும் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு போகுது. ஸோ இட்ஸ் அ ரீஜனல் இஷ்யூ. அப்போ இந்தியாவில் மட்டும் நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியாது. திஸ் பாயிண்ட் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, தீஸ் ஆர் ரீஜனல் இஷ்யூஸ். ஸோ மல்டி ஸ்டேட் கோஆர்டினேஷன், ரீஜனல் கோஆப்ரேஷன் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் டு fight this issue. Need interstate mechanisms. Then final way forward is work with local communities, which means respect FRA, safeguard Adivasi rights, voluntary and fair relocations as per Wildlife Protection Act. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர். இப்போ மெயின்ஸில் வந்து என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கல, ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் நம்ம இதுவரை படித்த எல்லாமே மென்ஷன் பண்ணணும். லைக் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், ஆரவலிஸ் மைனிங் இஷ்யூ, தென் ஏர் பொல்யூஷன், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன், டஸ்ட் பொல்யூஷன், தென் yes, a post facto environmental clearance, FRA Act, ஃபாரஸ்ட் ரைட்ஸ், ட்ரைபல் ரைட்ஸில் இது எல்லாத்தையுமே இந்த ஆர்டிக்கிளில் எப்படி வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களோ, ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ இதவே எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட மெயின்ஸ் ஆன்சரை வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக நீட்டாக ஆர்டர் பண்ணி நீங்கள் எழுதுறதுக்கு கற்றுக்கணும். இட்ஸ் அ வெரி ப்ராடர் டாபிக். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் சின்ன சின்ன ஹிண்ட்ஸாக எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் இந்த அனாலிசிஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஹியர். Environmental degradation in India today is a result not merely of ecological stress, but of weakened safeguards, diluted regulations, and the marginalization of local communities. Discuss. In this context, evaluate the need for a comprehensive policy overhaul and stronger cooperative federalism to restore environmental governance in India. The next article is related to Indian Ocean region, specifically Colombo Security Conclave. So what is the context here? The CSC is evolving into a key regional security platform in the Indian Ocean region, but its future strength depends on institutionalization, balanced handling of China's role, and cohesive engagement among diverse littoral neighbors. ஸோ இந்த கண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லெட் சி திஸ் இன் டீட்டெயில். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியன் ஓஷனில் சிஎஸ்சி வந்து ஒரு நல்ல ஒரு 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 பவர்ஃபுல் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. பட் வாட் இஸ் லேக்கிங் ஸ்டில் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃபாரம் கிடையாது. இட்ஸ் அ கான்க்ளேவ், இட்ஸ் அ மீட்டிங், இது குரூப் மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுனா அதோட பவர் வந்து இன்னும் அதிகரிக்கும். இந்தியன் ஓஷன் ரீஜனை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சைனாவோட ரோலை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இந்தியன் ஓஷனில் அதிகமாக சைனா வந்து தலையிடுறது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நம்ம எல்லாம் ஃபார்ம் பண்ணி பண்ணுறது மூலமாக அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we have to understand what is Colombo Security Conclave. So 2011ல trilateral grouping-ஆ வந்து create பண்ணப்பட்டது இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். And this is very very important for preliminary. Please note it down. CSC Colombo Security Conclave 2011 was started by India, Sri Lanka, Maldives. Later 2022 Mauritius joined.
2024 Bangladesh joined. Recently Seychelles joined 2025. So it is very important for 2026 prelims. Then and the agenda is mentioned here. ஸோ ஆல் திஸ் உள்ளே இருக்கிற டீட்டெயிலாம் அவ்வளோ தேவையில்லை. இது 2011 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எந்தெந்த கண்ட்ரி எந்த இயரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது பார்த்துக்கோங்க. தென் அஜெண்டா மெரிடைம் செக்யூரிட்டி, கவுண்டர் டெரரிசம், நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் யூ கேன் சி த கண்ட்ரீஸ் சரௌண்டிங் த இந்தியன் ஓஷன். இது நார்மலி நீங்கள் ஸ்டாட்டிக்கில் இந்தியன் ஓஷன் ரீஜன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் வந்து கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ்ல இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் why it is important now? எதனால அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கூடுது? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஃப்ராக்மெண்டட் மெரிடைம் ஆர்கிடெக்சர். ஸோ ஆக்சுவலி இந்தியன் ஓஷனில் ஒரு யூனிஃபைடு செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து கிடையாது. அந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்தியன் ஓஷனில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை. ஸோ கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் வந்த பின்னாடி ஸோ இப்போ நெய்பரிங்கில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரு கான்க்ளேவாக ஒரு வந்து ஒரு ஒரு குரூப்பிங்காக சேர்ந்து வந்து ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரீஜன் அண்டர்கோயிங் ஷிஃப்ட்ஸ், அதாவது growing Indo-Pacific competition, China's increasing maritime presence, vulnerable island states need coordinated security framework. The third point is maritime security is tied to development. ஸோ மெரிடைம் நல்ல செக்யூரிட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும், ஃபிஷரி இம்ப்ரூவ் ஆகும், ஷிப்பிங் லேன்ஸ், இது எல்லாமே இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து மெரிடைம் செக்யூரிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ த்ரெட்ஸ் லைக் இல்லீகல் ஃபிஷிங், டிராஃபிக்கிங், climate இம்பேக்ட் அஃபெக்ட் லைவ்லிஹுட்ஸ் அண்ட் எக்கனாமிக் growths. ஸோ இதெல்லாம் வந்து மெரிடைம் செக்யூரிட்டி இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனால கட்டுப்படுத்தப்பட்டதுன்னா டெஃபினெட்லி லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகும், எக்கனாமிக் growth இம்ப்ரூவ் ஆகும், லீட் டு த டெவலப்மெண்ட். அதனால கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிஎஸ்இ வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ 2025ல ரீசனாக நடந்த சம்மிட்டில் என்ன வந்து அவுட்கம் வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி விசா சேஷலஸ் ஜாயின்ட் ஆஸ் அ ஃபுல் டைம் மெம்பர், மலேசியா இன்வைட்டட் அஸ் கெஸ்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் சேஷலஸ் ஜாயின்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Then highlights importance of non-traditional security, all those things. So this is a very simple mentioned in the article. What is important is what are the challenges ahead. ஸோ இப்போ இந்த சிஎஸ்சியை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரெண்ட் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் சைனா. இந்தியா சீஸ் சைனா ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் இன் த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் சைனா வந்து நம்மளுக்கு த்ரெட்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மாலர் சிஎஸ்சி மெம்பர்லாம் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சைனாவை வந்து அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து மால்தீவ், சேஷலஸ் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சைனா வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கறதில்ல. சைனாவை டிபெண்ட் பண்ணி அந்த கண்ட்ரீஸ்லாம் இயங்குது. இப்போ நாம் அந்த கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து வந்து சைனாவை வந்து இந்த ஏரியாவில் இருந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்க்ளேவ் ஃபார்ம் பண்ணோன்னா இந்தியா மட்டும்தான் வந்து சைனாவை வந்து த்ரெட்டாக பார்க்குது. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் கரண்ட்லி ஆப்ரேட்ஸ் மெயின்லி அட் என்எஸ்ஏ லெவல். நோ பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் ஆர் பைண்டிங் மெக்கானிசம்ஸ் ஆர் தேர். ஸோ நீட் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. For example, Bangladesh internal uncertainties may affect its commitment to CSE operation. So அது obviously என்ன கண்ட்ரியில் வந்து ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் obviously it affects all the bilateral groupings, all the regions around it. So அது வந்து ஒரு important point you can write. Domestic political instability is one of the challenges for CSE. So yes, what is the way forward? Obviously எப்பயுமே வே ஃபார்வர்ட் எழுதும்போது என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன ரீசன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறத பார்த்தோமோ அதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக மோல்ட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா வே ஃபார்வர்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைச்சிரும். அது கூட ஒரு ஜென்ரல் 2-3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் சிஎஸ்சி, பெர்மனன்ட் செக்ரட்டரியேட், ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்ஸ், ஆனுவல் எக்ஸசைசஸ், maintain regional cohesion despite China-related divergences, expand membership gradually like Malaysia, African littoral states, etc., build stronger people-centric maritime initiatives to improve the development.
link CSC with larger Indo-Pacific frameworks like IORA, Quad Initiative, Sagar Initiative, etc. So these are the way forward. So this is all related to Colombo Security Conclave. ஸோ இந்த இடத்துல இந்தியன் ஓஷன் பற்றி 2017 நாட் எக்ஸாக்ட்லி கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் இதுவரை கேட்டதில்ல. வாட் ஆஸ்ட் இஸ் இந்தியன் ஓஷன் ரீஜன் பற்றின கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி அது அங்கே நடக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ 2017 ஒன் சாம்பிள் கொஸ்டின் ஆஸ்ட் இஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஸோ இட்ஸ் அ வாலண்டரி இனிஷியேட்டிவ். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கலாம். விச் இஸ் லைக் அ சாம்பிள் கொஸ்டின் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கோயிங் டு ரிப்பீட் இன் 2026 ஆர் இன் ஃபியூச்சர். லைக் அந்த தீம் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆக போகிறதில்ல. இது வந்து ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இது சாம்பிளாக எடுத்துக்கிட்டு எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா சேம் வில் ரிப்பீட். அந்த யூபிஎஸ்சியோட லாங்குவேஜ் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ்க்கு இதே போல் ஒரு சாம்பிள் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிலிமினரியில் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியும். Coming to the practice question, how is the Colombo Security Conclave emerging as a template for security cooperation in the Indian Ocean? What opportunities and challenges does it present for India amidst shifting regional geopolitics? So coming to the final article, which is related to SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ், இதை பற்றி நம்ம ஒரு பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஸ்கஸ்டு ஹியர். ஸோ தட்ஸ் வை ஐ ஆடட். ஸோ என்ன ஆத்தர் சொல்ல வராங்க அப்படின்னா எஸ்ஐஆர் வந்து ஃபுல்லி டிஜிட்டைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹவ் எப்படி அதை பண்ணுறது அந்த பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் பாயிண்ட்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் இஸ் த கண்டெக்ஸ்ட் ஹியர்? India's SIR must be fully digitized because relying on flawed paper-based voter rolls from 2004 threatens voter inclusion, transparency, and the integrity of upcoming elections. ஸோ வாட் இஸ் செட் ஹியர்? அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா 2004 ப்ரிப்பேர் பண்ண ஓட்டர் ரோல்ஸ் வந்து பேப்பர் பேஸ்டாக பண்ணது. அப்போல்லாம் வந்து பேப்பரில் ஃபார்ம் கொண்டு வந்து வாங்கி அதில் பேஸ் பண்ணி தான் பேப்பர் ரோல்ஸ் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பேப்பர் பேஸ்ட் ரோல் வந்து ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது அவுடேட்டடாக இருக்கும். ஸோ லீடிங் டு எக்ஸ்க்ளூஷன், எரர்ஸ் அண்ட் கயோஸ். ஈவன் ரெகுலராக வருஷம் எல்லா தடவையுமே ஓட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட பேர் கூட அதில் இல்லாமல் இருக்கிறதுக்கோ இல்லை டூப்ளிகேட் ஆகிறதுக்கோ அதிகமான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அது ஹைலி எரர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் பேப்பர் பேஸ்டு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எஸ்ஐஆர் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆத்தர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டிஜிட்டைசேஷன் ஆஃப் எஸ்ஐஆர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆக்யூரசி அண்ட் கிரெடிபிலிட்டி. அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வை திஸ் லெகசி ரூல்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அது மேனுவலாக பேப்பரில் ரெடி பண்ணினது. மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். இன்கம்ப்ளீட் நேம்ஸ் இருக்கும், பழைய ஹவுஸ் நம்பர்ஸ் இருக்கும், ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கும், ஓட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே வந்து டூப்ளிகேட் நேம்ஸ் இருக்கும், ஆர் அவங்களுடைய டீட்டெயில்ஸே ப்ராப்பராக இருக்காது. ஸோ டிஜிட்டல் டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட இல்லை. 600 million entries cannot be verified or analyzed. ஸோ வந்து இது மேனுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் டிஜிட்டலாக அதை பண்ண முடியுமானா அந்த டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஈஸி சர்ச் இன்டர்ஃபேஸ் ஃபெயில்ஸ். நோ டீடைல்ஸ் ஃபவுண்ட் ஈவன் ஃபார் ஜென்யூன் ஓட்டர்ஸ்க்கு கூட இல்லை. Voters cannot recall 20-year-old booth or part numbers. So, for example, voters with correct EPACs cannot find their names in legacy rolls. So, anomalies like polygamy appear due to faulty data. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். தென் எஸ்ஐஆர் 2.0 நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் அதர் ஸ்டேட்ஸில். ஃபர்ஸ்ட் பீகாரில் நடந்துச்சு. நவ் இட் இஸ் ரிவைஸ்டு டு அதர் ஸ்டேட்ஸ். தட் இஸ் கால்ட் எஸ்ஐஆர் 2. ஓட்டர்ஸ் கேனாட் ஃபைண்ட் தேர் ரெக்கார்ட்ஸ், ஃபியர் ஆஃப் டெலிஷன். ஸோ அவங்களோட ரெக்கார்டில் வந்து கிடைக்கல. அது வந்து அவங்க தப்பான ரெக்கார்ட் வச்சிருக்கிறாங்க அப்படி இல்லை. வை? பிகாஸ் நம்ம பேப்பர் பேஸ்ட் பண்ணதை பற்றி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் எரர்ஸ் பாசிபிள். ஸோ அதனால மக்கள் வந்து டெலிட் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க.
Then BLOs overwhelmed, working with the paper forms, delays, errors, undigitized entries. Still, we are working with the paper forms. Form தான் கொண்டு வந்து ஃபோட்டோ வச்சு சைன் வாங்கி அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்பயும். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் வரும். அண்ட் மெனி பிஎல்ஓஸ் ஆஸ்க் ஃபார் unnecessary டாக்குமெண்ட்ஸ் லைக் பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் பேப்பர் டு டிஜிட்டல்னா பேப்பர் லூப்ஸ் மேக் த ப்ராசஸ் ஸ்லோ அண்ட் inefficient. பேப்பர்லேருந்து பேப்பர்லேருந்து டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓவர் 50% ஆஃப் இஎஃப்ஸ் இன் மேஜர் ஸ்டேட்ஸ் ரிமைன் அன்டிஜிட்டைஸ்டு. திஸ் இஸ் அ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. பட் இவ்வளோ பெரிய டேட்டா வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா டிஜிட்டைஸ்டாக ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது எப்படி டிஜிட்டைஸ்டாக பண்ணணுங்கிறதையும் ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட் சி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அனதர் ஒன் மேஜர் பாயிண்ட் வந்து ஆர்டிக்கல் எடுத்து வச்சது என்னன்னா, ஒன் ரீசன் யூ கேன் சே அண்டர் யூஸ் ஆஃப் ஈஸிஸ் எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ஸ்ட்ரென்த். கம்ப்ளீட்டா நம்ம எல்லாமே பேப்பர்லயே பண்ணிட்டு இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. வி ஆர் கோயிங் டு டிஜிட்டைஸ்டு கிராஜுவலி. நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நாம ஒரு பண்ணின அந்த டிஜிட்டைசேஷன் லெவல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ கூட நாம சரியான முறையில பயன்படுத்துறது இல்ல. தோஸ் ஆர் அண்டர் யூஸ்ட் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவ் இசிஐ நெட், what is that? India's advanced electoral IT platform, which already supports Aadhaar based verification, duplicate detection, online forms 678, booth locator, EPIC download, tracking complaints and submissions. But still, legacy roles are not integrated in this ECI net. Upper still, we are doing the paper form method. ஸோ ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கலில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. தென் ஹவ் நம்ம எஸ்ஐஆரை வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக கொண்டு வர முடியும், என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணால் அதை வந்து ஓரளவுக்கு டிஜிட்டைசேஷன் கொண்டு வர முடியுங்கிற சஜஷன் பாயிண்ட்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டிஜிட்டைசிங் லெகசி ரோல்ஸ், லைக் கன்வெர்ட் ரோல்ஸ் இன்டு சர்ச்சபிள் டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் data integration, cross verify with Aadhaar, PAN, driving license, local government records. That is also very easy. Clear voter categorization, stable address, frequent movers, nationality or migration concerns. இந்த மாதிரி data segregate பண்ணும், category பண்ணும். Online EF submission through ECI net மூலமா, தென் மொபைல் டிஜிட்டல் கியாஸ் மூலமாக ட்ரெயின்டு டேட்டா ஸ்டாஃப் வச்சு ஆன்லைன்லேயே வந்து எலக்ட்ரல் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஃபுல்லி டிஜிட்டல் பேக்எண்ட், ஆன்லைன் வெரிஃபிகேஷன், டிரான்ஸ்பேரண்ட் ஒர்க் ஃப்ளோஸ், ரியல் டைம் கிரேவன்ஸ் ரெசல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐஆர் ப்ராசஸை வந்து ஓரளவுக்கு டிஜிட்டைஸ் பண்ணலாம். அண்ட் ஒய் இட் இஸ் எசென்ஷியல், that is what argued in the conclusion of this article. So why it is essential? Because it increases accuracy and verification, eliminates duplicate and ghost voters, reduces errors caused by manual entries, reduces voter harassment, makes the system transparent, searchable, accountable, saves time and resources for states and easy, prevents mass deletion or wrongful inclusion. So, coming to the practice question, critically examine the challenges in the Election Commission's special intensive revision exercise. How can full digitization and integration with the modern data sets strengthen the accuracy and credibility of electoral rolls? So, that's all for today. ஸோ என்னையோட டாபிக் வந்து ஒரு ப்ராடர் டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம், நாட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால். அண்ட் அ நியூ தீம் வெரி ரெலவெண்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் நம்ம பார்த்தது கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ். ஸோ எல்லாத்தையும் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள், டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பாருங்கள், பார்த்துட்டு நியூஸ் பேப்பரில் போய் அந்த ஆர்டிக்கிளை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அனாலிசிஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டினை எடுத்து ஆர் ஒரு 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 ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஆர் வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னையோட ஆர்டிக்கலோடது நாளைக்கு, அதுக்கு அப்போ காலையில் எடுத்து அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை எழுதி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் அந்த டாபிக் ரிலேட்டடாக மைண்டில் சேவ் பண்ண முடியுது, திருப்பி அதை ஞாபகப்படுத்தி எழுத முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஒரு 6 months பண்ணினீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ ஃபார் மெயின்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும், உங்களோட டைமிங் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், உங்கள் பிரெயின் வந்து மெயின்ஸ் ஆன்சர் திங்க் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கும். தேட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ டூ திஸ் கன்சிஸ்டன்ட்லி. I hope you are doing well for prelim preparation also. Thank you. See you in the next class.